அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களஞ்சியம் மொபைல் ஆப் வழியாக ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்ளை செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் நம்ம அட்வான்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் களஞ்சியம் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து 3 வழிகளில் லாகின் பண்ணலாம். அது எப்படி லாகின் பண்ணலாம் அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா பின் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே உங்களுக்கான ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ்க்கான பின் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கான பின்னை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்டோம்னா நமக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே 7வதாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாகவே இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளைவை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளைவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸுக்கு அப்ளை பண்ணலாமோ அந்த ஃபெஸ்டிவலுடைய நேம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு இதுக்கு 3க்கும் தான் நம்ம ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளிக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் தீபாவளியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டாவே ஃபெஸ்டிவல் டேட், அட்வான்ஸ் அமௌண்ட், ரெக்கவரி, இன்ஸ்டால்மெண்ட் இந்த 3 டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபீட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு அப்லோட் யோர் ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அது தொடர்பான ஃபைல்ஸ், அதாவது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுக்கான ஃபார்ம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அல்லது அப்லோட் பண்ணாமையும் கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அந்த ஃபார்ம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபார்ம்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு தவறுதலாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து டிக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கரண்ட் பே அண்டு டிஏ டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ திரும்ப அங்கே தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணாமையும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் அப்லோட் பண்ணாமல் சப்மிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டிங்கன்னா யுவர் ரெக்வெஸ்ட் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரெக்வெஸ்ட் டேட், ஸ்டேட்டஸ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ரெக்வெஸ்ட் டேட் அண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் டேட்டில் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும், அல்லது அந்த கம்ப்ளீட்டடுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதாவது ரெக்வெஸ்ட் நம்பர், ரெக்வெஸ்ட் டேட், நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபெஸ்டிவலுக்கு, ஃபெஸ்டிவல் டேட், எவ்வளோ அமௌண்ட்டு, ரெக்கவரி ஆஃப் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திரும்ப மறுபடியும் பேக்கில் போய்க்கோங்க. பேக்கில் போயிட்டு ஸோ எக்ஸிட் கொடுத்து வெளியில் வந்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.